புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 24 இருந்து 32 ஈடாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாட்களில் வேதனைகளுக்குப் பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும், வான்வெள்ளிக் கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதைக் காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி, அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியில் இருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலும் இருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களைக் கூட்டிச் சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையைக் கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் நெருங்கி வந்து விட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறு இவை நிகழ்வதைக் காணும் போது மானிடமகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்குத் தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 33வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி நாட்களிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவன் இயேசு தன்னுடைய இறுதி வருகை பற்றி பேசுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கிராமப்புறங்களிலும் சரி, நகர்ப்புறங்களிலும் சரி, சில இயற்கையான அறிகுறிகளை நாங்கள் பயன்படுத்துவது உண்டு. உதாரணமாக, வீட்டிலே ஒரு காகம் கரைந்தால் விருந்தினர்கள் வருவார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதே போல இன்னும் பல இவ்வாறான விடயங்களை நாங்கள் நம்முடைய பேச்சு வழக்கிலே நாங்கள் கொண்டிருக்கின்றோம். பள்ளி கத்தினால் அதிலும் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லி இவ்வாறு அந்த இயற்கையான நிகழ்வுகளை நாங்கள் வைத்து பல நிகழ்வுகளை நாங்கள் கணிக்கின்றோம். அதே போலத்தான் இயேசுனுடைய காலத்திலும் அந்த மக்கள் இயற்கையினுடைய அடையாளங்களை அவர்கள் வைத்து பல்வேறு விதமான நிகழ்வுகளை அவர்கள் கணித்தார்கள். இந்த மாற்கு நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவன் இயேசு இந்த ஜெருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவு பற்றி பேசுகிற போது அவருடைய சீடர்கள் அவரிடம் கேட்கின்றார்கள், இவை எப்போது நிகழும், இவை நிகழ்வதற்கான அறிகுறிகள் என்ன என்று கேட்கின்ற போது அதற்கான விடையாக இன்றைய நாளினுடைய நற்செய்தி அமைந்திருக்கிறதை நாங்கள் காணலாம். ஆண்டவன் இயேசுனுடைய 2வது வருகை பற்றிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. ஆகவே இயற்கையை வைத்துக்கொண்டு காலத்தின் அறிகுறிகளை, வாழ்விலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை தயார் செய்யும்படியாக இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இறைவன் இந்த உலகத்திற்கு மீண்டுமாக வருவார் என்பது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. அதை புதிய ஏற்பாடு நூல்கள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு நூல்களிலும் இறைவனுடைய வருகையை பற்றி, ஆண்டவருடைய வருகையை பற்றி கூறப்பட்டிருப்பதை, இறைவாக்கினர்கள் வழியாக கூறப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற போது
ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை சிறப்பாக நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே மாற்றம் தேவை. நாம் நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற எங்களுடைய இருக்கின்ற பிளவுகள், ஏற்றத்தாழ்வுகள் இவற்றை எல்லாம் நாங்கள் களைந்துவிட்டு நேரிய மனத்தோடு நம்முடைய மனச்சான்று எதை சொல்லுகிறதோ அதை செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இறைவனுடைய வருகை இங்கே நிகழ்கிற போது பல துன்பங்களை, துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்விலே அவர் நிம்மதியை, சந்தோஷத்தை கொண்டு வருவார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு ஆழமாக எடுத்து சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய வருகை நிச்சயமாக நிகழ இருக்கிறது. ஆகவே அதற்கான தயாரிப்புகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்விலே நாங்கள் நன்மையை செய்கிற போது அதற்கான தயாரிப்புகளிலே நாங்கள் ஈடுபடுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நாடுகளுக்கிடையே போர், மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்க்கின்றவர்களுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியாத தன்மைகள், இவ்வாறு பல பிரச்சனைகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு பெற வேண்டும். அவ்வாறு வருகிற போது, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருகிற போது அவரை நாங்கள் நல்ல முறையிலே வரவேற்போம். ஆகவே அவருடைய வருகைக்கு எங்களை தயார்படுத்த இந்த காலம் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்களிலே நாங்கள் திருவருகை காலத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்கின்ற இந்த நாட்களிலே நாங்கள் தூய உள்ளத்தோடு ஆண்டவருடைய வருகையை நாங்கள் எதிர்கொள்ளவும், நம்முடைய நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தி வாழவும் இறைவன் நமக்கு அருள் தரும்படியாக தொடர்ந்து மன்றாடுவோம்.